உச்சம் என்பதனால் தாயுள்ளம் பெற்றவர்கள். ஒரு ரிஷபராசி பெண் பக்கத்து வீட்டு குழந்தையை கூட தனது குழந்தையாகத்தான் பார்க்கும். அதாவது அந்த குழந்தைக்கு முதல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு தான் பிறகு தன்னுடைய குழந்தைக்கே ஸ்நாக்ஸ் கொடுக்கும். These people are very soft, very gentle and very comfortable. இந்த ராசிக்கு சின்னம் மாடு அப்படின்னு கொடுக்கப்பட்டதனாலயோ என்னவோ இவர்கள் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுது. ஏன் அப்படின்னா இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் சாட்டர்ன், சனி என்ற கிரகம் 6ஆம் இடத்தில் உச்சம். இந்த 6ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடமாகவும் 9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாகவும் வருகிறது. எல்லா விஷயத்திலும் ரொம்பவும் செலக்டிவாகவும் ரொம்பவும் இவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அது ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு ஃபுட்டாக இருக்கலாம், ஒரு லவ்வாக இருக்கலாம், இல்ல ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம். அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்பவும் ஒரு கசிந்துருகி காதலாகின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ரொம்ப கவிதை எழுதி லவ்